நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இங்கே என்னோட இன்றைக்கு துளசி மோகன்தாஸ் வந்துருக்கிறேன். நாங்கள் நிறைய விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இப்போ நார்மலாக வாழ்க்கையில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ட்ராமாட்டிக்கான ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் இல்லாமல் இவர் இப்போ ஒரு கடந்த 5 வருஷமாக எங்கள் தமிழ் மக்களோடையே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களோடு இதில் என்ன பாதிப்பு அதை பற்றி நிறைய பேசி கொண்டிருக்கிறோம். அதாவது எங்களை மக்கள் நிறைய போரால் பாதிக்கப்பட்ட மக்கள். அப்போ அவளுக்கு ஒரு ஹை லெவலாக அவளுக்கு ஒரு பாதிப்பும் இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சரி துளசி, இப்போ நாங்கள் போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நிறைய உதாரணங்களும் சொல்லி கொண்டிருந்த நீங்கள் இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர் சின்ன பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரக்கூடுமா? Yes, it's very possible. சின்ன பிள்ளைக்கும் PTSD வரலாம். Maybe less than 5 years old, கொஞ்சம் வித்தியாசமான symptoms இருக்கு. So for example, சின்ன பிள்ளைகள் அவட play or drawings, அதில் தான் அந்த symptoms வரும். or கோவத்தில் வரும் அவட behaviorல. சரி. So children and கொஞ்சம் வித்தியாசம் symptoms. ஒரு 12-13 yearsக்கு மேலே very similar symptoms adultsக்கு மாதிரி. So it can differ the behavior நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ அவளுக்கு இப்போ கனவு அல்லது அந்த வேர்த்து ஒழும்புற பதட்டங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடுமா? இருக்கலாம். ஆனால் மெயினாக பிஹேவியர் அண்ட் த்ரூ பிளே அண்ட் ட்ராயிங்ஸ் அதில் தான் பார்ப்பீங்க. அதில் என்ன வித்தியாசம் நடக்க. இப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் எப்படி இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அதை நான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சில பேருக்கு ஒரு லோவாக இருக்கும், நாங்கள் பேசியே அந்த விஷயத்தை நாங்கள் முடிச்சுடலாமண்டு. ஆனால் சில பேருக்கு இப்போ ட்ரோமா கொஞ்சம் உச்சத்தில் நிற்கும், அதாவது சீரியஸ்லி அஃபெக்டட். அப்போ அவளுக்கு நாங்கள் பேசினாலும் அது போகாது. ஸோ அப்படின்னா நீங்கள் மருந்து குளிசைகள் அப்படி மெடிகேஷன்ஸும் இருக்கா இப்போ அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற மாதிரி? அது என்னென்ன மெத்தட் உங்களுக்கு இருக்குது அது செய்கிறதுக்கு? ஸோ நான் ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி கதை கேட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே போய் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் பார்க்க வேணும். ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல் பார்த்து இந்த வடிவாக அசஸ் பண்ண வேணும் என்ன சிம்டம்ஸ் இருக்குது. இஸ் தி ஸ்டார்டிங் டாக்டர்கிட்ட போகிறது would that be good? ஜிபிகிட்ட போகலாம். அவை ஒரு ஸ்க்ரீனிங் சும்மா ஒரு 8-10 minute கன்சல்டேஷனில் ஒரு ஸ்க்ரீன் செய்து சொல்லலாம் நான் நினைக்கிறேன் இதுண்டு. பின் அவை ரெஃபர் பண்ணுவேன் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சைக்காலஜி சர்வீஸுக்கு. ஸோ இங்கிலாண்டில் கணக்கு சைக்காலஜி சர்வீசஸ் இருக்குது. ஒரு பெரியான சைக்காலஜி சர்வீஸ் இஸ் கால்ட் தி இம்ப்ரூவிங் ஆக்சஸ் டு சைக்காலஜிக்கல் தெரப்பீஸ், IAT என்று ஷார்ட்டாக சொல்லுவினோம் NHSல. இந்த சர்வீஸ் இருக்குது த்ரூ அவுட் இங்கிலாந்து இன் ஆல் லண்டன் பரோஸ். அதே மாதிரி ஜிபிஸ் அங்கே ரெஃபர் பண்ணுவினோம் உங்களுக்கு PTSD இருந்தால். சில சர்வீசஸ் செல்ஃப் ரெஃபரலும் செய்யலாம், நீங்களே அடித்து போகலாம், ஜிபிக்கு போக தேவை. அப்படின்னா நாங்களே எங்களுடைய பணத்தை செலவழிக்கணும் இல்லையா? It's quite expensive. ஏண்டாவது அந்த இப்போ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லும் பொழுது இந்த பணம் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ can people everyone afford that? It's expensive but it's free. So NHS service and free service. So நீங்க பே பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஸோ நீங்களே அடிச்சு போகலாம். ஸோ அதான் 2 referral routes. ஜிபிக்கு போகலாம், நீங்கள் அடிச்சு அந்த சைக்காலஜி சர்வீஸுக்கு போகலாம். I would advise people நீங்கள் self-diagnose பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் உங்களை பார்த்து கதைச்சு தான் வடிவாக டயக்னோஸ் பண்ணலாம். அந்த டயக்னோசிஸில் தான் சொல்லலாம் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைன்ட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் சரியான சிவியராக இருந்தால் என்ன ரெக்கமெண்டேஷன் NHSல இருக்குதுன்றா மெடிகேஷன் தான் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணலாம் சில சிம்டம்ஸ். அந்த மெடிகேஷன் எடுக்கிறதால எங்களுக்கு வேறு பாதிப்புகள் வராதா? சைட் எஃபெக்ட்ஸ்? மெடிகேஷன் எல்லாத்துக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. So can it make worse because already நாங்கள் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் போகிறோம் இல்லையா? Yes. அது difficult to say. ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் இந்த ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்க வேணும். ஸோ மெடிகேஷன், நான் மெடிக்கல் டாக்டர் இல்லை, ஆனால் மெடிகேஷனில் வித்தியாசமான மெடிகேஷன் இருக்குது. ஜிபி அண்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ் தான் அட்வைஸ் பண்ணலாம் என்ன மெடிகேஷன் எடுக்கலாம்ண்டு. சில நேரம் நீங்கள் சைக்காலஜி சர்வீஸுக்கு போனால் ஒரு ஆள் எனக்கு வந்தால் நான் கேட்பேன் நீங்கள் மெடிகேஷன் எடுக்கிறீங்களா, யோசிச்சிங்களா, ஏன் எடுக்கையில் ஜிபி அட்வைஸ் பண்ணினதா. ஸோ நான் அட்வைஸ் பண்ணுவேன், நீங்கள் போய் கேளுங்கோ, வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட்
also சில நேரம் severe symptoms and நான் அந்த case example தந்தேன் நீங்க psychological therapy செய்ய இயலாது நீங்க அந்த mindsetல இல்ல so sometimes that's a good first step some ஆட்களுக்கு psychological treatments NHS there's a few treatments that are recommended psychological talking therapy and orotherapy cognitive behavior therapy CBT அதான் நான் மெயினா ப்ரொவைட் பண்ணுறது அதான் மெயினா அவைலபிள் NHSல ஸோ அதை எப்படி வேலை செய்கிறதுண்டா நான் ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் தரட்டா இல்லை ஓகே ஸோ நான் ஒரு கணக்கு விமன் ஒரு வேலை செய்கிறது தமிழாக்கள் அவைக்கு torture, rape, sexual assault ஊரில் நடந்த விஷயம் ஸோ எனக்கு ஒரு கேஸ் வந்தது அவைக்கு PTSD இருந்தது சரியான severe symptoms அவைக்கு ஒவ்வொரு நாளும் கெட்ட கனவு வரும் காலையில் சும்மா வீட்டில் இருக்க சடனாக மைண்டில் இமேஜஸ் பிக்சர்ஸ் அந்த torture பற்றி ரேப்பை பற்றி சடனாக மைண்டில் வரும் உடம்புல நோய் எல்லாம் இருக்கும் ஸோ வயிற்றில் நோய் இருக்கும் அங்கே ரேப் நடந்தது காலில் எல்லாம் நோய் இருக்கும் ஏனென்றால் அவ அடிச்சது ஸோ சரியான severe symptoms also அவன் suicidal to a certain extent நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்ததுண்டா எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் CBTயில் நாங்கள் ஸ்டேபிளைஸ் பண்ண வேணும் சிம்டம்ஸை அதாவது அவையில் ஒரு நடுநிலைக்கு கொண்டு அதான் ஸோ அவள் மெடிக்கேஷன் எடுக்கிறா ஸோ that was positive அது கொஞ்சம் உதவியாக இருந்தது வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்கில்ஸ் அவளுக்கு படித்தது அவள் அப்படி கனவு வந்தால் அதிகமாக இரவில் அவள் கட்டிலில் இருந்து ஒழும்புவா கத்துவா ஸோ அப்படி வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் எப்படி தெரியும் நீங்கள் ஊரில் இல்லை நீங்கள் இப்போ லண்டனில் தான் இருக்கிறீங்களேண்டு ஏனென்று அவள் ஒழும்பு அந்த டிஸ்ஓரியன்டேஷன் மாதிரி இருக்கு ஸோ நாங்கள் லண்டன் பிக்சர்ஸ் எடுத்து போஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பெட்ரூமில் போட்டேன் little notes எல்லாம் எழுதேன் பயப்பட மாட்டேனா நீங்கள் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு அவன் மைண்டுக்கு அதை ரிமைண்ட் பண்ணும் என்ன பார்த்தா ஒரு கேலண்டர் எடுத்து இது 2000 அந்த டைம் 2016 ஸோ இட்ஸ் 2016 கேலண்டர் நான் இப்போ 2016 அது எப்பயோ நடந்தது ஸோ அப்படி அந்த திருப்பி அந்த ஆளை ஓரியன்ட் பண்ண வேணும் நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் இப்போ சேஃபாக இருக்கிறேன்னு ஸோ இப்படி மாதிரி கொஞ்சம் டெக்னிக்ஸ் அவருக்கு படித்தது also breathing techniques ஸோ மூச்சு எடுக்கிற டெக்னிக் அது வந்து அந்த ஆங்ஸைட்டியில் வரக்கூடிய பிரச்சனை அந்த மூச்சு எடுக்கிற பிரச்சனை PTSD ஒரு anxiety response மாதிரி ஸோ அவருக்கு சடனாக இப்படி அந்த கெட்ட கனவு ஞாபகம் வந்தால் திருப்பி நான் இங்கே தான் இருக்கிறேன் இங்கே சேஃபாக இருக்கிறேன்னு அப்படி யோசிக்க வேணும் இப்போ அந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸை பாவிச்சா அந்த உடம்புல இருந்து அந்த அரௌசல் சிம்டம்ஸ் பதட்டம் அந்த வேர்வை மாதிரி அது மெதுவாக கீழே இறங்கும் ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் CBTயில் ஏன்னா அந்த ஆளுக்கு படிக்க சொல்ல வேணும் எப்படி அந்த சிம்டம்ஸ் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே இப்போ நீங்கள் சேஃப் இது ஒரு ஞாபகம் இது உண்மையாக இப்போ நடக்கலைன்ட்டு ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அந்த CBTயில் நாங்கள் அந்த ஞாபகங்களை பற்றி கதைக்க வேணும் அது கதைக்கும் பொழுது அவளுக்கு வந்தது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்காதா இட்ஸ் ஹார்ட் ஃபார் யூ as well to remind them திருப்பி அவளுக்கு ஞாபகம் ஊற்றுறது அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே பயம் வராதா that they might react பயம் என்று சொல்ல மாட்டேன் நான் எனி தெரப்பி எனி மெடிக்கேஷன் என்ன ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் அதிகமாக நீங்கள் ஒரு ஆளுன்னா நீங்கள் அதை பற்றி கதை கேளியண்டா யோசிக்கலையண்டா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதை பற்றி கதைச்சா சரியான கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நாங்கள் அந்த ஆளை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுக்கு and அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும் ஏனென்றா நான் இதை பற்றி கதைக்க நான் இப்போ எனக்கு கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது நான் எந்த பாட்டில் காம் பண்ணலாம் ஸோ அது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் தரும் அந்த ஆளுக்கு also as I said நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் 2 times நாங்கள் இதை பற்றி கதைக்க அதிகமாக சிம்டம்ஸ் கூடும் ஃபர்ஸ்ட் couple of weeks ஆனால் அது டெம்பரரி அது அப்படியே போக மாட்டுது அது கொஞ்சம் கூடி திருப்பி ரங்கும் நாங்கள் திருப்பி செய்ய ஸோ அப்படி மாதிரி கொஞ்சம் எஜுகேஷனும் கொடுப்போம் அந்த ஆளுக்கு
ஆனால் கஷ்டம் தான். நான் அப்படியே ரியலிஸ்டிக்காக சொல்லுவேன். இதை பற்றி திருப்பி யோசிக்க திருப்பி கதைக்க கஷ்டம் தான். ஆனால் நான் இருக்கிறேன் உங்களோட, நீங்கள் இந்த ரூமில் சேஃபாக இருக்கிறீங்களேன்ட்டு. ஸோ அது செகண்ட் ஸ்டெப் நாங்கள் செய்தோம் இந்த லேடியோட அந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கதைச்சு. ஆல்சோ திங்கிங் அபவுட் அவ என்ன யோசனை அதை பற்றி இருக்குதுண்டு. ஸோ அவள் யோசிச்சது நான் இப்போ நான் ஊத்தேன்டு, நான் ஊத்த என் லைஃப் முடிஞ்சிட்டு. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் இவெண்ட் ஒரு ஆளுக்கு நடக்க இப்படி மாதிரி எங்கிற மைண்ட் செட்டை மாற்றும். ஸோ சிபிடியில் நாங்கள் அதை பார்க்குறோம். அந்த மைண்ட் செட் எப்படி மாறி இருக்குது, நீங்கள் இப்போ உங்களை பற்றி எப்படி யோசிக்கிறீங்க. அதிகமாக இந்த ட்ராமாட்டிக் இவெண்ட்ஸ் மற்ற ஆக்களை ட்ரஸ்ட் பண்ண இயலாது, நம்பிக்கை இல்லாது. எஸ். ஸோ அதுலேயும் கொஞ்சம் வேலை செய்தது. ஏன்னா இந்த பர்சன் யோசிச்சவ நம்ம மற்ற ஆக்களை ட்ரஸ்ட் பண்ண இயலாது, மற்ற ஆக்கள் எனக்கு கூடாது செய்வேன் அப்படி மாதிரி. ஸோ இதை பற்றி நாங்களும் அதை பற்றி கதைச்சோம். அண்ட் மெதுவாக அந்த சிம்டம்ஸ் அதிகமாக நாங்கள் அதை பற்றி கதைக்க, அந்த ட்ராமாட்டிக் இவெண்ட் பற்றி கதைக்க அந்த சிம்டம்ஸ் ஆஃப் ரீஎக்ஸ்பீரியன்ஸிங் குறையும். ஸோ அவன் நைட்மேர்ஸ், காலையில் அந்த இமேஜஸ் வரும், அதெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் குறைஞ்சிடும். ஓகே, கணக்கு குறைஞ்சிட்டு. ஸோ அதான் மெயின் ட்ரீட்மெண்ட். அது அவ்வளோ மாதம் எடுத்தவாக்கு how many sessions? இப்போ நார்மலாக NHSல நீங்கள் எவ்வளோ செஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்? Different services, different இருக்கும். So for example, on the improving access to psychological therapy service, we are a short-term CBT or a short-term therapy service. அதிகமாக 8 to 12 sessions கொடுப்பினோம். அதை ட்ரை பண்ணி இன்னும் மாறலையேண்டா வேற ஒரு ஹையர் டியர் சைக்காலஜி சர்வீஸுக்கு அனுப்பலாம். ஓ திருப்பி அங்கேயும் போய் பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ், இட் வேரிஸ் ஃப்ரம் ஈச் ஏரியா டு ஈச் ஏரியா. அண்ட் உங்களால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். இப்போ இந்த நீங்கள் சொன்ன பாஸ்ட் கிளைண்ட்டுக்கு வந்து டிட் யூ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் இட்? இந்த கிளைண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஆனால் possible, ஆனால் it will depend on the NHS resources. So each area வித்தியாசமாக இருக்கும். It depends on their restrictions. இப்போ எனக்கு வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வந்திருக்குது அப்படி என்று நான் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது? ஹவு டு ரெக்கக்னைஸ் தட்? இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ நான் ஒவ்வொரு நாள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கிறேன், அதுக்கும் இப்போ அந்த ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்ததுக்கு நான் ஹவு டு ரெக்கக்னைஸ், எப்போ நான் ஜிபிட்ட போகணும்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஸோ போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் அந்த ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் கதைச்சி ஒரு ட்ராமாட்டிக் இவெண்ட் இருக்க வேணும். ஸோ நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம். அது உடனே எஃபெக்ட் ஆகுமா அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் வில் ஸ்டார்ட் ஸ்ட்ரைட் அவே ஓ இக்குட் ஈவன் இப்போ இன்றைக்கு எனக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்து எனக்கு அது பாதிக்கப்பட்டிருக்குது என்றால் அடுத்த வருஷமே தொடங்க முடியுமா? Yes, அதுவும் possible. So straight away அது வரலாம். ஓ மேபி உங்களுக்கு ஒன்றும் வர மாட்டுது, மேபி சடனாக மேபி a few months later or a year later என்ன நடக்க பேருந்து தான் சிம்டம்ஸ் வரும், அதுவும் பாசிபிள். ஸோ ஆக்களும் அப்படி வரவேணும் எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுமெண்டா, உங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் இருந்தால், உங்களுக்கு இந்த ஞாபகங்கள் திருப்பி திருப்பி வந்தால், உங்களுக்கு சரியான டிஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருந்தால், படுக்கையில் நித்திரையெல்லாம் குழம்பி இருந்தா, அண்ட் ஆல்சோ இது மந்த்ஸ் போய்கொண்டு இருக்க நீங்கள் கட்டாயம் போய் ஹெல்ப் ஜிபியை கேட்க வேணும். அப்படி ஜிபிட்டு நான் போக விரும்பாமல் இப்போ நானே எனக்கு இந்த விஷயம் ஏதாவது வந்துச்சுன்னா ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்தால் கேன் ஐ கியூரேட் மை செல்ஃப், என்னாலே முடியும், ஏதாவது மெத்தட் இருக்கா தட் ஐ கேன் ஜஸ்ட் சிட் அட் ஹோம் அண்ட் ஹெல்ப் மை செல்ஃப் மாதிரி? அது பாசிபிள் இல்லை, க்யூர் பண்ண இல்லை. ஆனால் செல்ஃப் ஹெல்ப் மெத்தட்ஸ் இருக்குது அந்த சிம்டம்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. ஓகே. ஸோ ஃபுல்லாக பிடிஎஸ்டி மாற்ற இயலாது உங்களை பார்த்து. நீங்கள் கட்டாயம் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுக்க வேணும் அது செய்ய. ஆனால் நீங்கள் பழகலாம் சிம்டம்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஆக்கள் உங்களோட லைஃப்பில் இருந்தால் கொஞ்சம் சோஷியல் சப்போர்ட் இருந்தால் அது நல்லது. நான் கணக்காக பார்ப்பினோம் அவர் சரியாக ஐசோலேட்டட் தனியாக இருக்கணும். தனிமையும் ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? ஓ அது அந்த சிம்டம்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஆள் தனியாக இருக்க அதை பற்றி தான் திருப்பி யோசிச்சு கொண்டு இருப்பினோம். ஸோ கொஞ்சம் சோஷியல் சப்போர்ட் இருந்தால் அது நல்லது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உறவினர்கள் இருந்தால் அவைகளால் வந்து எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஆளுக்கு?
நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன நடக்குது என்ன தேவைண்டு என்ன லெஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில ஃபேமிலி சொல்லுவீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன மைண்டில் சம்திங் இஸ் ராங் வித் யூ அப்படி சொல்லுவீங்க ஓ சொல்லுவீங்க நீங்கள் பாசிட்டிவாக இருக்க வேணும் சந்தோஷமாக இருங்கோ அதுக்கு விளங்கையில் இது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மாதிரி எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் இப்படி மாதிரி என் மைண்டுக்கு ஒரு பிரச்சனை ஸோ அப்படி நீங்கள் சொன்னால் அது லெஸ் ஹெல்ப்ஃபுல் அவைக்கு ஸோ அதாவது ஏற்கனவே கொஞ்சம் மூழ்கி கொஞ்சம் கவலையில் இருக்கிற ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் மூழ்க வைக்கிற மாதிரி இருக்கும் அதான் ஏன்னா சம்திங் இஸ் ராங் வித் மீ மாதிரி ஃபீலிங் வரும் எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல அது நிச்சயமாக பிரச்சனை இருக்குதான் அது சொல்ற விதத்தை பொறுத்து இருக்கு இல்லையா அதான் எஸ் ஸோ இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் டு ட்ரை அண்ட் encourage அந்த ஆள் போய் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்க இப்போ உங்கள்கிட்ட இப்போ எனக்கு தமிழ் எங்களை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமான கேள்வி வந்து இப்போ நீங்கள் நிறைய தமிழாக்களை இப்போ சந்திக்கிறீங்க கிளைண்ட்ஸாக ஸோ அவையில் வந்து இந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் எப்படி பார்க்கணும் அதாவது உங்கள்கிட்ட வரும் பொழுதே இப்போ ஒரு மாதிரி கூச்சம் ஒரு தயக்கத்தோடு தான் வரையும் நம்ம இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ மூளைக்கு பிரச்சனை இருக்குது அந்த சரியாக தங்களை தாழ்த்தி தான் பார்க்கணும் அல்லது அதை ஓப்பன் டு டாக் comfortable enough എൻ്റെ എക്സ്പീരിയൻസിൽ ആദ്യമാക്ക് വരണം சொல்லுவேன் எனக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குது எனக்கு கோவம் வருது நித்திரை வரையில அவைக்கு தெரியாது இது இந்த பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்குதுன்னு ஸோ எங்கிற வேலை அதை பற்றி எஜுகேட் பண்ணுது சரி அதை சொல்லி கொடுப்பீங்க அதான் எஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ் அதிகமாக எஜுகேஷன் அதாவது ஏற்றுக்கொள்ளுவினமா do they accept what's happening with them அதிகமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல people do accept and ஒரு explanation கொடுக்க அவைக்கு it makes sense denial போக மாட்டினம் ஒத்துக்கொள்ளாம அதிகமா இல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கஷ்டமா இருக்கும் ஆட்களுக்குண்டா அது அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து அந்த ட்ராமாட்டிக் events பற்றி கதைக்க ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வர அதான் most people அதோட கஷ்டப்படுவீங்க ஆனால் most people அந்த diagnosis accept பண்ணுவீங்க there's also maybe some misunderstanding I was still யோசிப்பினா ஓகே இதான் என் டயக்னோசிஸ் ஆனால் எனக்கு மருந்து தேவை இதெல்லாம் மாற்ற மருந்து அந்த டயக்னோசிஸுக்கு கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணும் சிம்டம்ஸை கொஞ்சமாக ஸ்டேபிளைஸ் பண்ணும் ஆனால் அது ஃபுல்லாக மாற மாட்டுது ஏனெண்டா பிடிஎஸ்டி என்று சொன்னால் இது ஒரு சைக்கலாஜிக்கல் problem it's not a physical health or medical problem இப்போ நீங்க இந்த வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருக்கு what do you like about this job உங்களுக்கு இது கஷ்டமா தெரியலையா சேலஞ்சிங்கா தெரியலையா அதை தாண்டியும் you doing this and what's so good about this job what reward do you get it's obviously helping people and you know knowing நான் இந்த ஆளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலாம் என்று Do you ever feel stuck? அதாவது சில clients நீங்க வேலை செய்வீங்க you will not get anywhere அதே இடத்துல இருப்பீங்க கிளம்ப போகும் but progress நடக்காது அந்த டைம்ல how do you feel stuck இருக்கலாம் ஆனா ஒரு எங்களையும் ஒரு acceptance இருக்க வேணும் நீங்க எல்லாருக்கும் அப்படி ஹெல்ப் பண்ணே இல்லாது அது ஹியூமன் நேச்சர் என்ன எல்லாரும் அப்படி மாற்ற இல்லாது சிலாக்கு அதை மாற்ற விருப்பம் இல்லை ஸோ அதுலேயும் ஒரு acceptance இருக்க வேணும் also நான் NHSல வேலை செய்கிறேன் நான் டீம்ஸில் தான் வேலை செய்கிறது நான் தனியாக வேலை செய்கிறேன் ஸோ எங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது என்ன இது ஆகின ஸ்டோரிஸை கேட்க எங்களுக்கும் எஃபெக்ட் பண்ணும் ஸோ எங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது சூப்பர்விஷன் இருக்குது மேனேஜ்மெண்ட் இருக்குது அதை பற்றி போய் கதைக்க எங்கிற மனமும் பார்க்க ஸோ that's very rewarding as well எங்கிற டீமோட வேலை செய்ய எல்லாரும் ஒண்டா யோசிச்சு இந்த ஆளுக்கு நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்ட்டு நாங்கள் ஒண்டா வேலை செய்வோம் ஸோ சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஆனால் இது ஒரு சரியான கஷ்டமான வேலை அது உண்மைதான் ஆனால் எனக்கு எங்கிற கம்யூனிட்டியோட இந்த வேலை செய்ய எனக்கு நல்ல விருப்பம் எங்கிற தமிழாக்களோட நான் சின்ன இருக்க நான் நினைக்கல நான் எங்கிற கம்யூனிட்டியில் எப்படி உதவி செய்யலாம்ண்டு ஸோ நான் எந்த ஸ்கில் செட் பாவிக்க எனக்கு அதுவும் நல்ல ஒரு ரிவார்ட் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ தமிழாக்களோட நீங்கள் வேலை செய்கிறதுக்கும் இப்போ இங்கே யூகே வெள்ளை ஆக்களோட வேலை செய்கிறதுக்கும் ஆங்கிலோட ஃபர்ஸ்ட்டாக நான் தமிழில் பேசலாம்
Okay, மொழி, yes. But that's எனக்கு அது ஒரு சரி நல்ல ஒரு ரிவார்ட் மாதிரி. ஸோ ஒரு பர்சனலா இருக்கும் இல்லையா? நான் எக்ஸ்ட்ரா ஹெல்ப். எக்ஸ்ட்ரா ஹெல்ப் நான் எங்களோட லாங்குவேஜ் இந்த NHSல பாவிக்கிறோம். அது எனக்கு ஒரு நல்ல ரிவார்ட் மாதிரி. செகண்டாக ஆல்சோ இது ஆக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்குது, இது மாற்றலாம், இது உங்களை பற்றி இல்லை, நீங்கள் மேட் இல்லை அப்படியெல்லாம் சொல்ல ஒரு ஆளுக்கு அது அது கேட்கும் பொழுது அவளுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு தன்னம்பிக்கையும் வர தொடங்கிடும். ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் தனியே இல்லை. ஸோ நான் சொல்லுவேன், நான் மற்ற ஆக்களோட எனக்கு இந்த வேலை செய்வேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை. ஸோ அதுலேயே கொஞ்சம் கம்ஃபர்ட் வரும் அந்த ஆளுக்கு. எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, நிறைய பேருக்கு அது இருக்குன்ற மாதிரி. ஸ்டாட்டிஸ்டிக்கலி இப்போ மென்டல் ஹெல்த்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இஸ் திஸ் குவைட் ஹை இன் திஸ் கண்ட்ரி அல்லது ஒரு நார்மலாக தான் இருக்காண்டு? I don't think it's particularly high in this country. No. There's certain populations where it's higher. So Tamilakal, so war-torn countries, Sri Lanka, meta countries இருக்குது worldல where civil war அப்படியெல்லாம் நடக்க அதிகமாக அந்த populationல high percentage PTSD incidents நடக்கும். நாங்கள் சொன்னோம் ambulance workers, fire workers, police, the nature of the job is such, அவை எல்லா நேரம் traumatic events பார்த்து கொண்டு இருக்கணும். So அவைக்கும் there's a higher percentage and the likelihood of PTSD வரும் அவைக்கும். நீங்கள் வந்து ஆல்சோ இப்போ அன்பு அந்த நிறுவனத்துக்காகவும் நீங்கள் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறீங்களா? யூ were volunteer for அன்பு for the children's sexual abuse. Volunteer இல்லை, ஆனால் அதை பற்றி தெரியும். அதை பற்றி தெரியும். Yes. So would you be able to help பாதிக்கப்பட்ட இப்போ சைல்ட்ஹுட்டில் நடந்த செக்ஷுவல் அபியூஸ் உள்ள ஆக்கள் இப்போ அடல்ட்ஸாக வரும் பொழுது பாதிக்கப்பட்ட ட்ரமாட்டிக்கான events, ஸோ அப்படி நாக்களோடையும் would you be able to deal with them? Yes. நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? செய்திருக்கிறேன். எஸ். அதே மாதிரி தமிழ் கம்யூனிட்டியில் இல்லை, ஆனால் வெஸ்டர்ன் கம்யூனிட்டியில் கணக்கு வேலை childhood sexual abuseல செய்தோம். ஸோ PTSD வேலை. எஸ். ட்ராமாவில் வந்து நீங்கள் பார்த்த ஒரு மேஜர் சீரியஸான ட்ராமாவா கணிப்பி, அதாவது இப்போ கற்பழிப்பாக இருக்குமா அல்லது போர்லேருந்து வந்து இருக்குமா அல்லது சின்ன வயசில் செக்ஷுவல் அபியூஸில் மாட்டுப்பட்ட நபராக இருக்குமா? விச் ட்ராமா நீங்கள் வேலை செய்யும் பொழுது did you think it was most challenging for you to work? நான் நினைக்கிறேன் அதில் ரெண்டு இருக்குது. ஸோ அதிகமாக adult survivors of childhood sexual abuse, அது சரியான சேலஞ்சிங். ஏனென்றா அந்த நேச்சர் ஆஃப் தட் ட்ராமா ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டியை ஃபுல்லாக மாற்றும் அது. ஸோ அது வெரி வெரி சேலஞ்சிங். ஆல்சோ த நேச்சர் ஆஃப் தட் ட்ராமா அது ஒரு தரம் நடக்க மாட்டுது. திருப்பி அந்த ஆள் அந்த எக்ஸ்போஷர் இருக்கும் அந்த அபியூஸுக்கு. ஸோ நாங்களாவது ஒரு வேலை செய்ய கண்ண நாள் இருக்கும், அதோட வேலை செய்ய மெதுவாக போக வேண்டும் as well. Very sensitive. Also நான் சொல்லுவேன், எங்களோட ஆக்களோட இந்த torture and assault அவைக்கு நடந்தது, அதுவும் very challenging. Yes, and similar reasons. ஏனென்றா அந்த traumatic event for months or years நடந்து கொண்டு இருக்கும். So it's not an isolated event. It's prolonged and அவைக்கும் on personality மாற்றும். நன்றி துளசி, நன்றி. உங்களுடைய நேரத்தை எல்லாம் நீங்கள் எங்களுக்காக இன்றைக்கு நீங்கள் தர்றதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இன்றைக்கு வந்ததுக்கு ஐபிசி மக்களுக்காக நீங்கள் வந்து இன்றைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மற்றும் நீங்கள் செய்கிற அந்த பணி எங்கள் தமிழ் மக்களுக்காக நீங்கள் இப்போ 5 வருஷமாக நீங்கள் வந்து அவையிலோடையே வேலை செஞ்சு கொண்டிருக்கிற அந்த பணிக்கும் உண்மையாக ஐபிசி சார்பாக நாங்கள் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம். நன்றி. நன்றி. நேர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய விஷயத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருந்தோம். அதாவது துளசி மோகனதாஸ் அவர்களோட இன்னொரு அகக்கண் நிகழ்ச்சியில் நிச்சயமாக நான் உங்களை சந்திப்பேன். நிறைய விஷயத்தை பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் இப்போ நான் விடைபெறுகிறேன். நிலா, நன்றி, வணக்கம்.